பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக இந்த செய்தியை தங்களுக்கு நான் பகிர விரும்புகிறேன். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் அரியாங்குப்பம் பகுதியில் நடந்தது. கடலூரிலிருந்து வந்த ஒரு தனியார் பேருந்து ஒரு மோட்டார் சைக்கிளின் மீது மோதி 2 சிறுவர்கள் உயிரிழந்தது அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். அந்த சிறுவர்கள் எங்களது விசாரணையின் போது அந்த சிறுவர்களுக்கு அந்த லைட் இரண்டு சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கான லைசன்ஸ் எதுவும் இல்லை. லைசன்ஸ் எதுவும் அந்த சிறுவர் பெறவில்லை. 18 வயதுக்கு குறைந்த சிறார்கள். இதில் வேதனையான ஒரு விஷயம், சம்பவ இடத்திலேயே ஒரு சிறுவர், வண்டியை ஓட்டி வந்த சிறுவர் இறந்துவிட்டார். மற்றொருவர் சிகிச்சையில் இருக்கும்போது இறந்துவிட்டார் மறுநாள். இதை ஒரு செய்தியாகவும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த செய்தியை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை அனைத்து பகுதிகளிலும் இந்த வாகன தணிக்கை சோதனையின் போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வும், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று இளம் சிறுவர்கள் 18 வயது உட்பட்ட நபர்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டக்கூடாது என்ற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறோம். அதேபோல் எங்களது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பள்ளிகளுக்கு பள்ளி கல்வித்துறையின் இயக்குநருக்கும் கடிதம் அனுப்பி அந்த கடிதத்தினுடைய சாராம்சத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த விழிப்புணர்வை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இந்த ஆக்சிடெண்ட்டில் 2 குழந்தைங்க இறந்தது மிகவும் அதிர்ச்சியான ஒரு செய்தியாகவும் அதே சமயத்தில் வருந்தத்தக்க ஒரு செய்தியாகவும் உள்ளது. இதன் மூலம் நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளின் நடவடிக்கையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். லைசன்ஸ் இல்லாமல் அவங்க வண்டி ஓட்டக்கூடாதுன்றத மனசில் ஆழ நீங்கள் பதிய வைக்கணும். உங்கள் குழந்தைங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக உங்களுடைய 2 சக்கர வாகனத்தையோ இல்லை அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களுடைய 2 சக்கர வாகனத்தையோ எந்தவித காரணத்தை மட்டும் முன்னிட்டும் நீங்கள் அவங்கள ஓட்ட அனுமதிக்காதீங்க. இவ்வாறு இந்த குழந்தைங்க பாவாணர் நகர் பகுதி பூமியான்பேட்டையை சேர்ந்தவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு கடலூர் வரை போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர சமயத்தில் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. நம்முடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிக்கும் பட்சத்தில் இந்த விபத்துகளை நம்மால் தடுக்க இயலும். இந்த விபத்தை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளுடைய தொடர்ந்து கண்காணிக்கிறது மூலமாக வேறு சில குற்றத்திலையும் வேறு சில பழக்கத்துக்கு அவங்க ஆளாவதையும் பெற்றோர்களாகிய நீங்கள் தடுக்கலாம்ன்றதான் எங்களுடைய காவல்துறையினுடைய செய்தி மற்றும் எங்களுடைய வேண்டுகோள். சிறார்களுக்கு வண்டியை ஓட்ட அனுமதி அளித்து வண்டியை அவர்களிடம் கொடுத்து ரோட்டில் வண்டியை ஓட்ட செய்தால் அவர்களுக்கு 3 மாத சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இது சட்ட விதியில் சொல்லப்பட்டது. இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதே போல் 18 வயது குறைந்தவங்க வண்டியை எடுக்கவே கூடாது. அதை மீறி எடுத்து ஒரு விபத்தை உண்டாக்குனா அவங்களுக்கு 5,000 ரூபாய் வரை அபராதமும் 25 வயது வரை அவங்க டிரைவிங் லைசன்ஸும் பெற முடியாதுன்னு சட்ட விதியில் சொல்லியிருக்கு. இதை எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட எடுத்து சொல்லி எந்த காரணத்தை முன்னிட்டும் இளம் சிறார்கள் 18 வயது நிரம்பாத நபர்கள் லைசன்ஸ் பெறாமல் வண்டியை ஓட்ட அனுமதிக்கக்கூடாது. இது ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் வண்டியை ஓட்டினதையும் அந்த அவர்கள் மனசில் ஆழமாக பதிய வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நாங்கள் எடுக்கப் போகும் அடுத்து வர புத்தாண்டு காலத்தில் இருந்து நாங்கள் எடுக்கப் போகும் நடவடிக்கைகளுக்கு எல்லோரும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்று கூறியும், அதே சமயத்தில் உங்கள் குழந்தைங்க லைசன்ஸ் இல்லாமல் 18 வயசு கம்ப்ளீட் ஆகாமல் வண்டியை ஓட்டக்கூடாதுன்றதில் தெளிவாக இருங்க. எடுத்து எல்லா இதுக்கும் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு நீங்கள் வண்டியை ஓட்ட அனுமதிக்காமல் இருந்தாலே நீங்கள் செய்கிற ஒரு பெரிய காவல்துறைக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய செயலாகவும் அது இருக்கும். அதனால் எங்களுடைய செய்தி
இது மூலமாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால் 18 வயது குறைந்த நபர்களுக்கு எந்த காரணத்தை முன்னிட்டு குழந்தைங்க ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அவங்கள வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க.